ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட் பாஸ்தா தான். மைதா பாஸ்தாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து வீட்டில் செய்கிற பாஸ்தா தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, எண்ணெய் ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துருவேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வெந்துட்டுருக்கு, காலிஃப்ளவர் வெந்துட்டுருக்கு. இதுக்கு எந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஒரு 2-3 விசில் வந்து பாஸ்தா விட்டு எடுத்துடலாம். செய்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். பாஸ்தா வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீஞ்சு போயிடுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நான் வதக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம காய்கறி சேர்த்து செய்கிறோமோ அது வந்து நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு பாஸ்தாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான். அந்த பாஸ்தா சாஸ்லாம் வந்து ரெடி பண்ண போகிறதில்ல. அப்புறம் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அது ஒரு ஹாஃப் கார்ன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் காலிஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கேரட், பீன்ஸ் அதெல்லாம் கூட வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, பெப்பர், இது மூணும் வந்து போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற அளவுக்கான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ வந்து பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அவ்வளோதான், வந்து பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் பார்த்துக்கலாம், நீங்கள் வேணால் பெப்பர் கூட தூவி விட்டுக்கலாம். தனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுத்துருந்தேன். அவளுக்கு வந்து பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும். சைடில் வந்து கொஞ்சம் சாஸ் வேணும்னா நம்ம ஊற்றி விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டா அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த இடத்துலையும் வந்து பாஸ்தா போட்டு ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுவா. அப்புறமா அவளை கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து பூத்துருந்தது. அதை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸ்ரீகிருத்திக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு அனுப்பல. ஏன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி கோல்டு, காஃப் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பல. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறமா வந்து இந்த பூ பறிக்கிறதுக்கு வந்து வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து முல்லைப்பூ. நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து நித்தி மல்லின்னு சொல்லிட்டேன். இது வந்து முல்லை வந்து டெய்லியுமே வந்து இவ்வளோ பூ வந்து பூக்குது. ஸோ வந்து ஒரு குட்டி ஒரு 1/4 முழம் கிட்ட வந்து பூ பூக்குது. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பூ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரம் வந்து வேறு ஒரு வேலை இருக்கும். ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம ஆலெல்லாம் கரைச்சி ஊற்றிருந்தோம் இல்லையா, அது அப்புறம் கோலம் போட்டிருந்தது, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர துணி வச்சு கையாலே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். பெருக்கி வாரினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த துணியவே வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கோலம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப பெருசுலாம் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் பூஜைக்கு. ஸோ அது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிம்பிளாக சின்ன கோலம் வந்து போட்டிருந்தேன். இந்த அளவுக்கு தான் வந்து நான் கோலம் போடுவேன். ரொம்ப பெருசாக வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரினா தான் போடுவோம். எதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக இந்த இடத்த க்ளீன் பண்ண பெருக்கி வாரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து துணி காய வைக்கிறதுக்காக தான். ஏன்னா துணி காய வச்சதுக்கப்புறமா பெருக்கணும் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாம் போய் துணியில் படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இடத்த பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு துணி எல்லாம் வந்து அப்புறம் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸோட அந்த காரிடார் இருக்கு இல்லையா, அதுதான் அது. அங்கேயே வந்து நல்லா வெயில் வரும். ஒரு 12 o'clock வரைக்கும் நல்லாவே வெயில் வரும். ஸோ அங்கேயே காய வச்சோன்னாலே வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லாவே காஞ்சிடும் வெயில் இருக்கிறப்போ. பட் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த அளவுக்கு தான் வெயில் இருக்குது. அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது காயறதுக்கு துணியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயும் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான் கிளிப்பு போடுறதெல்லாம். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து கிளிப்பு போட்டுட்ருக்கான். இந்த வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து சும்மாவே ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த வேலையும் செய்யாமல் ஹெல்ப் பண்ணாமல், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்காம வீட்டு ஒர்க்கும் பார்க்காம ஏதோ பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. அது வந்து தர்ஷிகாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, சினிமா அப்டேட்ஸ்லாம் வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்ஸும் வந்து வரும். ஸோ அதை பற்றி வீடியோ போடுறதுக்காக வந்து பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்ரீ வந்து இந்த மாதிரி இந்த விளாடுறது கோர்க்கிறது வந்து எடுத்துக்கொடு அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் பண்ணுவோம் இல்லையா குட்டி பசங்களுக்கு, அதுதான் அது. ஸோ அவன் வந்து அதை உட்காந்து கோர்ப்பான். எப்போவுமே ஒரு 1 hour கிட்ட கோர்ப்பான். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கோர்த்துட்ருப்பான். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்போ வந்து கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்காந்தே தான் இருக்கணும்.
நீ வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்வான். இல்லைனாலுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்துலேயே தான் இருப்போம். இந்த எடுத்து குடுத்தோன்னா. ஏன்னா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இல்லையா வந்து வாயில, மூக்குல அந்த மாரி போட்டுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அவனே வந்து கோர்த்தான். அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு நான் வந்து பாத்திரம் தேய்க்க போயிட்டேன். நான் எதுக்கு ஹெட்செட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பாட்டுன்னு ஹெட்செட்டில் ஓடிட்டே இருக்கும். நமக்கு வேலை நடக்கிறதே வந்து தெரியாது. ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடுற மாரி இருக்கும். அப்படியே நமக்கான ஒரு மீ டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிறப்போ மட்டும் தான் பண்ண முடியும். நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீயை பார்த்துக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அவர் இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த துவைச்சி வச்சோம் இல்லையா, அந்த துணியெல்லாம் காஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து மடித்து வைக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் வந்து எழுந்து வந்தான். ஆக்சுவலாக வந்து அவன் எழுந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் தனிஷ்காவை போயிட்டு டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு வந்து ஒரு 7:30 போல் டியூஷன் வந்து முடியும். அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக வந்து ஒரு கடைக்கு போனோம். ஃபேன்சி ஸ்டோர் தான். அங்கே வந்து அந்த மெஹந்தி ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுவும் வந்து 2 மெஹந்தி ஸ்டிக்கர் வாங்கிட்டு, இன்ஸ்டன்ட் கோன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸ்ரீ வந்து எழுந்து வந்துட்டான். அவனுக்கு ஃபேஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும். தூங்கி எழுந்து வந்திருந்தாலுமே கூட உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தான். அவனுக்கு வந்து எல்லோ பனானானா ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன் ஆக்சுவலாக எல்லோ பனானா அப்படின்றானா, நாங்கள் ரெட் பனானாவும் வாங்குவோம். அதனால் அவனுக்கு வந்து அந்த எல்லோ பனானானா ரொம்ப பிடிக்கும். அது வேணும்னு கேட்டான். அதுக்கப்புறம் போட் செஞ்சு கொடுக்க சொன்னான். செஞ்சு கொடுத்தேன். ஹாப்பியா ஸ்ரீ? ஸ்ரீ ஹாப்பியா? ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த தூக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே வந்து கவர்லேயே வாங்கிட்டு வந்துருவார். அந்த பூரி, அப்புறம் அந்த கிரேவி எல்லாம் வந்து அதிலே வாங்கிட்டு இந்த கிரேவி மட்டும் சூடாக இருக்கும் இல்லையா, அது மட்டும் தூக்கில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ சூடாக வந்து பிளாஸ்டிக் கவரில் ஊற்றினா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வேணால் கூட நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நீலம். இதுதான் லாஸ்ட்டு, அந்த சீசனோட லாஸ்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கருப்பாக இருக்கும். பட் உள்ளே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த கருப்பாக இருக்கிறத பார்த்து வாங்காமல் வந்து விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லாங் வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹார்ட் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் எனக்கு வந்து தெரியும் நீங்கள் லாங் வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலில் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஹார்ட் கூட வந்து மறக்காதீங்க. ஸோ தட் உங்களுக்கு லாங் வீடியோஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.